இப்போ இந்த மாம்பழ சாம்பார் எப்படி பண்ணுறதுங்கிறத பார்த்தீங்க இல்லையா? அடுத்தது இந்த வெண்டைக்காய் மசாலா. இந்த வெண்டைக்காய் மசாலாவுக்கு முதல்ல என்னென்ன தேவைங்கிறத சொல்லிடுறேன். அதுக்கப்புறமா அது எப்படி பண்ணுறதுங்கிறத பார்க்கலாம். வெண்டைக்காய் 1/4 கிலோ, வெங்காயம் 2 மெல்லிய துண்டுகளாக நறுக்கி கொள்ளவும், தக்காளி நன்கு பழுத்தது 3 சிறு துண்டுகளாக நறுக்கி கொள்ளவும், தேங்காய் அரைத்த விழுது 3 டேபிள் ஸ்பூன், பூண்டு 6 பற்கள், மிளகாய்த்தூள் 2 டீஸ்பூன், தனியாத்தூள் 2 டீஸ்பூன், மஞ்சள் தூள் 1/4 டீஸ்பூன், உப்பு தேவையான அளவு, எண்ணெய் தேவையான அளவு, கடுகு 1 டீஸ்பூன், சோம்பு 1 டீஸ்பூன், கருவேப்பிலை சிறிதளவு. இப்போ இந்த தேவையான பொருள்லாம் பார்த்தோம் இல்லையா? இப்போ நான் ஒரு கடாயில் வதக்கிறதுக்கும் ஒரு கடாயில் பொரிக்கிறதுக்கும் கொஞ்சம் எண்ணெய் வச்சுருக்கேன். ஒரு கடை இந்த எண்ணெய் காஞ்சிட்ருக்கட்டும். இப்போ இந்த வதக்கிறதுக்கு நம்ம தேவையான எண்ணெயை ஊற்றிக்கலாம். இந்த வெங்காயத்தை வதக்கிறதுக்கு நமக்கு ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் வேணும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த எண்ணெயிலேருந்து வெண்டைக்காயை நம்ம பொரித்து தான் போட போகிறோம். இதில் அப்படி இருக்கும்போது அந்த எண்ணெயும் துளி செய்கிறதுனால ஜஸ்ட் 3 டேபிள் ஸ்பூன் நமக்கு போதுமானது. இதில் இந்த கடுகு 1 டீஸ்பூன் போட்டிருக்கேன். அது பொரிஞ்ச உடனே நம்ம 1 ஸ்பூன் சோம்பு போட்டுடலாம். அதில் இந்த சோம்பு வாசனை இந்த வெண்டைக்காய் மசாலாவுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். பட் விருப்பப்படாதவங்க இந்த சோம்பை தவிர்த்துட்டு கூட வெறும் கடுகை தாளிச்சிக்கலாம் நீங்கள். ஆனால் பூண்டு இப்போ நம்ம சேர்க்க போகிறது நிறைய பேருக்கு பூண்டு பிடிக்கிறது இல்லை. அதுக்குள்ளேயும் தாளிச்சிட்டு சொல்கிறேன். இந்த வெங்காயத்தை சேர்த்துருக்கேன் இதில். இப்போ நிறைய பேருக்கு அந்த பூண்டு வாசனை பிடிக்கிறது இல்லை. அந்த பூண்டு வாசனை பிடிக்காதவங்க தவிர்த்து பண்ணலாம். ஆனால் அந்த பூண்டு சேர்க்கும் போது தான் அதுக்கு ஒரு நல்ல ஃப்ளேவர் கொடுக்கும். ஸோ பூண்டு வந்து இதில் கட்டாயம். சோம்பை வேணால் உங்களோட விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரி கூட்டி குறைச்சோ இல்லை தவிர்த்துட்டோ கூட நீங்கள் போட்டுக்கலாம். இப்போ இந்த வெங்காயம் வதங்கிட்டுருக்குது. பூண்டை வந்து நல்லா நம்ம இப்போ நான் இதில் 6 பல்லுன்னு கொடுத்துருக்கிறது பார்த்திங்கன்னா நம்ம மலை பூண்டே கொடுத்துருக்கேன். நாட்டு பூண்டாக இருந்தால் நல்லா 8லேருந்து 10 பல். அது வந்து சின்னதாக இருக்கும். அதனால் 8லேருந்து 10 பல் சேர்த்துக்கோங்க. இதோட கொஞ்சம் கருவேப்பிலை லாஸ்ட்டில் நம்ம திரும்ப கருவேப்பிலை சேர்த்துப்போம். இப்போ வந்து கொஞ்சம் சேர்த்துருக்கேன். அதே மாதிரி உப்பு, இந்த வெங்காயம் வதங்கும் போது உப்பு, கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கும். அந்த வெங்காயத்துக்கு மட்டும் உப்பு சேர்த்துக்கும். அப்போ அந்த வெங்காயம் நல்ல ஒரு ருசி கொடுக்கும். எண்ணெயை வந்து நான் மிதமான தீயில் தான் காய வச்சுருக்கேன். ஏன்னா அந்த மசாலா ரெடி ஆகிறதுக்கு நேரத்துக்கு எண்ணெய் காஞ்சா போதும். வெங்காயம் வதங்கிருச்சு. இப்போ நம்ம இதில் தக்காளி சேர்த்துடலாம். வெங்காயம் வதங்கும் போது நல்ல அந்த பூண்டும் சேர்ந்து வதங்கி ஒரு நல்ல வாசனை கொடுக்கும். வெங்காயத்தோட நேரம் லேசாக மாற ஆரம்பிக்கும். அந்த ஸ்டேஜ் வரைக்கும் நம்ம கொஞ்சம் வதக்குனா தான் இது நல்லாயிருக்கும் அந்த மசாலா. இப்போ இந்த மாதிரி நல்லா வதங்கிருச்சு பாருங்கள். இதில் தக்காளி, இப்போ தக்காளி சேர்த்ததும் கொஞ்சம் தீயை குறைச்சிட்டு இதில் மிளகாத்தூள், இதில் கொஞ்சம் இந்த காஷ்மீர் மிளகான்னு சொல்கிறோம் இல்லையா, அதையும் அந்த தூளை சேர்த்திங்கன்னா கலர் ரொம்ப நல்லா கிடைக்கும் உங்களுக்கு. இந்த காரத்தை சமப்படுத்துறதுக்கு தான் நான் தனியாத்தூள் மிளகாத்தூள் ரெண்டுமே ஒரே அளவு சொல்லியிருக்கோம். இப்போ இதில் உப்பு. ஸோ தக்காளி கரைஞ்சி நல்லா வதங்கும். இந்த மசாலாவுக்கு தேவையான உப்பை இதில் சேர்த்துறேன். இப்போ இதில் ஒரு முக்கியமான விஷயம் பார்த்திங்க அப்படின்னா, இந்த வதங்கிறது பார்த்திங்கன்னா கொஞ்சம் ட்ரையாக தெரியும்.
இப்படி வதங்கும் போது இந்த வதங்கிறது வந்து நல்லா சட்டுன்னு நல்லா வதங்கி வராது. அப்போ என்ன ஆகும், தீயறதுக்கான வாய்ப்பு, அதுவும் மிளகாத்தூள் போட்டிருக்கோம், கட்டாயம் தீயும். அதனால இது நிறைய பேர் தெரிஞ்சிருக்கலாம், நான் தெரியாதவங்களுக்கு இது லேசாக கொஞ்சம் தண்ணியை இப்போ பார்த்திங்கன்னா எந்த மசாலா வதங்கும் போதும் இப்போ பார்த்திங்கன்னா நான் கொஞ்சமாக தண்ணி ஊற்றுனேன். என்னென்னா அந்த ட்ரையாக வதங்குச்சின்னு வச்சுக்கோங்க, ஒன்று நெடியை கிளப்போம், அடுத்தது தீஞ்சு போகிறதுக்கான வாய்ப்பு அதிகம். ஸோ அது நல்லா அந்த மாதிரி எதுவும் நடக்காமல் இருக்கிறதுக்கு கொஞ்சம் ஒரு கை தண்ணி, ஒரு டேபிள் ஸ்பூன் தண்ணி அளவுக்கு தெளிச்சிட்டு அதுக்கப்புறம் வதக்குனீங்கன்னா வதங்கிறது சீக்கிரம் வதங்கப்படும். அடுத்தது உங்களுக்கு அது நெடி அந்த மாதிரி விஷயங்கள் இருக்காது இதில். இப்போ இதோட கூட நம்ம பாருங்கள் தக்காளியும் கரைஞ்சி வதங்கியிருக்கு பாருங்கள். இன்னும் நல்லா நேரம் ஆக ஆக நல்லா கரைஞ்சி வதங்கிடும். இப்போ இந்த தேங்காய் அரைச்ச விழுது அதில் சேர்த்துருக்கேன். இதை வதங்கும் போது மிதமான தீயில் வச்சுக்கோங்க. தேங்காய் விழுது சேர்க்குற போது கொஞ்சம் தீயை அதிகப்படுத்திக்கோங்க. நல்ல அந்த பச்சை வாசனை போக அந்த மிளகாத்தூளும் இதுவும் சேர்ந்து வதங்குச்சுன்னா மசாலா ரொம்ப சீக்கிரம் ரெடி ஆயிரும். இந்த பக்கம் எண்ணெய் காஞ்சி ரெடியாக இருக்குது. அதில் கொஞ்சமாக வெண்டைக்காய் மொத்தமாக போட்டுற வேண்டாம், கொஞ்சம் கொஞ்சமாக பொரித்து அதில் எடுத்து போட்டுக்கலாம். இந்த சலசலப்பு அடங்கினோன்னு இதில் எடுத்துருவோம். ஆக்சுவலாக எல்லாம் யோசிக்கலாம், நம்ம ஏன் வெண்டைக்காயை இந்த வெங்காயத்தோடு வதக்கிட்டு போடக்கூடாதுன்னு. அந்த மாதிரியும் பண்ணலாம். அது எண்ணெய் செலவு நிறைய வேணாம், அதாவது எண்ணெய் உடம்புக்காகாது, அது அதிகமாக வேணாம்னு நினைக்கிறவங்க பண்ணுங்கள். ஆனால் இந்த டேஸ்ட்டும் அந்த டேஸ்ட்டும் வித்தியாசப்படும். ஏன்னா இது வதங்கும் போது எப்போவுமே பொரிக்கிறது எண்ணெயில் பொரிக்கும் போது ஒரு ருசியும், சாதாரணமாக நம்ம தோசைக்கல்லையோ இல்லை ஆவிலையோ வேக வச்சு எடுக்கும்போது ஒரு ருசியும் மாறுபடும் இல்லையா, அந்த மாதிரி இதுவுமே கொஞ்சம் மாறுபடும். இப்போ பாருங்கள் நல்லா பொரிஞ்சிருச்சு வெண்டைக்காய். இப்போ இதை எடுத்து இந்த மசாலாவில் சேர்த்துடுறேன். ஏன்னா அதுலேயும் கொஞ்சம் சேர்ந்து வதங்கணும். வதங்கும் போது உங்களுக்கு அந்த மசாலாவை கொஞ்சம் சார்ந்துக்கும். இது பார்த்திங்கன்னா இந்த தக்காளி மிளகாத்தூளோட கலரோட இந்த நல்ல பச்சை கலர், ஏன்னா பொரிக்கிறதுனால அந்த பச்சை கலர் அப்படியே ரிட்டைன் ஆகும். அந்த பச்சை கலர் அப்படியே இருக்கிற போது அந்த மசாலா பார்த்திங்கன்னா ஒரு நல்ல கலர்ஃபுல்லாக இருக்கும். ஸோ நல்லாவும் இருக்கும். வெண்டைக்காயெல்லாம் நல்லா பொரித்து இதில் போட்டாச்சு. நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். இப்போ தீ கொஞ்சம் தூண்டிக்கலாம். நல்லா அதில் சாந்து, அதாவது நீங்கள் இப்போ வெண்டைக்காய் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து முழுக்க முழுக்க இதனோட ருசியை அப்படியே உள்வாங்குன்னு சொல்ல முடியாது. நம்ம சாதாரணமாக வதக்கி பண்ணுறோம் இல்லையா, வெண்டைக்காய் கறி ஜஸ்ட் ஒரு வெங்காயம் சேர்த்தோ இல்லை வெங்காயம் சேர்க்காமையும் வதக்கி பண்ணும்போது இல்லை உப்பு காரம் நல்லா சாந்துடும், ஏன்னா அதிலே வதக்குறோம். ஆனால் இது பொரித்து போடுறதுனால கொஞ்சம் நேரம் ஆகும். டைம் இருக்கும்னு நினைக்கிறவங்க இந்த மாதிரி பொரித்து நல்லா போட்டதுக்கப்புறமா தீயை நல்லா குறைச்சி விட்டு ஒரு 10 நிமிஷம் போக வர கிளறிங்கன்னா நல்லாயிருக்கும். அப்படி இல்லை கொஞ்சம் முன்னாடியே எடுக்கணும்னு நினச்சா எடுத்துடலாம். ஆனால் அந்த ருசி இறங்குறதுக்கு அவ்வளோ அது முழுக்க இறங்கியிருக்காது. ஸோ அது கொஞ்சம் டைம் ஆகும். அப்படியே நல்லா வதக்கிட்டு எடுத்துடலாம் நம்ம. இப்போ பார்த்திங்கன்னா இந்த சிகப்பு கலரும் இந்த பச்சை கலரும் ஒரு நல்ல ஒரு காம்பினேஷனை கொடுக்கும். உங்களுக்கு பார்க்கவும் நல்லாயிருக்கும், டேஸ்ட்டும் ரொம்ப நல்லாயிருக்கும். ஏன்னா பொரிச்சு போடுறதுனால உங்களுக்கு டேஸ்ட்டும் ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ அந்த கடைசியாக நம்ம இதில் கருவேப்பிலை, இது ஜஸ்ட் 2 நம்ம மேலே தூவறதுக்கு வச்சுக்கலாம். மீதி அப்படியே கிள்ளி போட்டுடுங்க. இது ஆக்சுவலாக குழந்தைங்களுக்கு நீங்கள் டிஃபன் பாக்ஸில் சப்பாத்தியோடு கட்டுற போது அவங்களுக்கு நிச்சயமாக நிறைய குழந்தைங்களுக்கு வெண்டைக்காய் ரொம்ப பிடிக்கும். அதுவும் வெண்டைக்காய் வந்து மூளை செயல்பாட்டுக்கு வந்து ரொம்ப நல்லதுன்னு சொல்கிறாங்க. அதுவும் பர்டிகுலராக குழந்தைங்களுக்கு வந்து கொடுக்கும்போது இது ரொம்ப நல்லதும்பாங்க.
ஸோ இந்த மாதிரி நம்ம ஒரு சப்பாத்தி பண்ணிவிட்டு அதுக்கு மசாலாவை சைட் டிஷ்ஷாக இதை வச்சிடலாம். அல்லது ஒரு பருப்பு சாதம் பண்ணுறோம் இல்லையா, வெறுமனே குழந்தைங்களுக்கு பருப்பு சாதத்தை பண்ணி கொடுத்துட்டு கூட அதோட கூட சைட் டிஷ்ஷாக இந்த வெண்டைக்காய் வச்சிங்கன்னா தயிர் சாதத்துலேருந்து எல்லாத்துக்குமே நல்லா என்ஜாய் பண்ணுவாங்க. நம்ம பண்ண இப்போ மாம்பழ சாம்பாருக்கு கூட அது பிரமாதமாக இருக்குங்க. ரொம்ப நல்லா இருக்கும். ஏன்னா அது ஒரு மாதிரி இனிப்பாக இருக்கும், இது நல்லா காரசாரமாக இருக்கும், ரொம்ப நல்லாயிருக்கும் அந்த காம்பினேஷன். இப்போ பார்த்தீங்கன்னா இது ரெடி ஆயிடுச்சு. இப்போ இதை நான் சொன்னேன் பார்த்தீங்கன்னா, நம்ம முதல்ல ஊற்றின வெங்காயம் வதக்கும் போது ஊற்றின எண்ணெய் அளவாக இருந்தது. பொரிச்சு போடும்போது அதனோட எண்ணெய் கொஞ்சம் இது சேரும். ஸோ அந்த எண்ணெய் இருக்கிறதுனால வெங்காயம் வதக்கிறதுக்கு அளவான எண்ணெய் ஊற்றுனீங்கன்னா சரியாக இருக்கும். இப்போ இதை அடுப்பு ஆஃப் பண்ணிடுறேன். ஒரு சின்ன கிண்ணத்தில் எடுத்துடலாம். என்ன நேர்களே, இன்றைக்கி பார்த்து இந்த சாம்பாரும் வெண்டைக்காய் மசாலாவும் நிச்சயமாக எல்லாருக்குமே பிடிச்சிருக்கும். ஸோ வீட்டில் இருக்கிற பொருள் அதை வச்சு நீங்கள் வித்தியாசமாக கொஞ்சம் செஞ்சு குழந்தைங்களுக்கு கொடுக்குறதுக்குலேருந்து பெரியவங்கள்லேருந்து குழந்தைங்க வரைக்கும் எல்லாருக்குமே பிடிச்ச ஒரு விஷயமா இருக்கும். அது மட்டும் இல்லைங்க, நம்ம பண்ண இன்றைக்கி இந்த சாம்பார் பார்த்திங்கன்னா எல்லாத்துக்குமே பொருந்தும். அதே மாதிரி இந்த வெண்டைக்காய் மசாலாவும் பார்த்திங்கன்னா நம்ம சாதத்துக்கு மட்டும் இல்லை, சப்பாத்தி பூரி எல்லாத்துக்குமே ஆப்டாகவும் இருக்கும். ஸோ இப்போ பார்த்த இந்த மாம்பழ சாம்பாருக்கும் அடுத்தது வெண்டைக்காய் மசாலாவுக்கும் ஒரு சின்ன ரீகேப். முதல்ல இந்த மாம்பழ சாம்பார் பார்த்திங்கன்னா துவரம்பருப்பை நல்லா வேக வச்சுக்கோங்க. ஒரு பாத்திரத்தில் தண்ணி ஊற்றி தக்காளி, மஞ்சள் தூள், தனியாத்தூள், மிளகாத்தூள், துவரம்பருப்பு, மாம்பழம், உப்பு எல்லாத்தையும் போட்டு நல்லா வேக விட்டுருங்க. ஒரு 5 நிமிஷம் நல்லா வெந்ததுக்கப்புறமா புளியை கரைச்சி அதில் ஊற்றி அதுவும் நல்லா கொதித்ததுக்கப்புறமா ஒரு பாத்திரத்தில் கடாயில் எண்ணெய் காய வச்சு அதில் இந்த வடகத்தை பொரித்து அதையும் தூக்கி அதில் ஊற்றிட்டு கொத்தமல்லி கருவேப்பிலை தூவி ஒரு 2 நிமிஷம் கொதிக்க விட்டு இறக்கிட்டிங்க அப்படின்னா மாம்பழ சாம்பார் தயார். அடுத்தது வெண்டைக்காய் மசாலா. கடாயில் எண்ணெயை காய வச்சு கடுகும் சோம்பும் தாளிச்சிட்டு வெங்காயம் போட்டு நல்லா வதக்கிடுங்க. பூண்டை நசுக்கி அதோடு போட்டுடுங்க. அதுவும் நல்லா வதங்கினதுக்கப்புறமா தக்காளி, மிளகாத்தூள், தனியாத்தூள், தேவையான தண்ணியும் கொஞ்சம் ஊற்றி நல்லா வதக்கிடுங்க. அதில் அரைச்ச தேங்காய் விடுதியும் போட்டு நல்லா வதக்கிடுங்க. ஒரு பக்கம் எண்ணெயை காய வச்சு வெண்டைக்காயை நல்லா பொரித்து எடுத்து இந்த மசாலாவில் போட்டுருங்க. போட்டு நல்லா பரட்டிட்டு கடைசியாக கொஞ்சம் கருவேப்பிலை தூவி கிளறி இறக்குனீங்க அப்படின்னா வெண்டைக்காய் மசாலா தயார். இந்த மாம்பழ சாம்பாருக்கும் வெண்டைக்காய் மசாலாவுக்கும் ரீகேப் பார்த்தீங்க இல்லையா, நோட் பண்ணிக்கிட்டீங்கல்ல, செஞ்சும் பாருங்கள். மீண்டும் அறுசுவை இது தனிசுவை நிகழ்ச்சியில் வரும் வாரமும் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.